வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று வரும் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் தனக்கென தனிமுத்திரை பெற்று விளங்கிய பழம்பெரும் நடிகரான திரு டி.எஸ். பாலையா அவர்களின் வாழ்க்கையும் திரையுலக பயணமும் பற்றி பார்க்க போறோம். ஆகஸ்ட் 21, 1912 ஆண்டு திருநெல்வேலியில் பிறந்தார். தந்தை பெயர் சுப்பிரமணியம். திருநெல்வேலி சுப்பிரமணியம் பாலையா என்பதன் சுருக்கமே டி.எஸ். பாலையா ஆகும். பாலையா அவர்கள் படிக்கும் காலத்தில் இருந்தே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த ஆர்வமே பின்னாளில் நாடகத்துறையில் நுழைய காரணமாக அமைந்தது. பல நாடக கம்பெனிகளில் சேர்ந்து பல்வேறு வேடங்களில் நடித்து சிறந்த நடிகராக உருவானார். பதிபக்தி என்ற நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது இவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது. கோவையைச் சேர்ந்த ஏ.என். மருதாசலம் செட்டியார் தன் 3 நண்பர்களுடன் சேர்ந்து மனோரமா பிலிம்ஸ் என்ற படக்கம்பெனியை தொடங்கினார். ஆனந்த விகடன் ஆசிரியர் எஸ். வாசன் எழுதிய சதிலீலாவதி என்ற கதையை படமாக்க தீர்மானித்தார். இந்த கதைக்கும் பதிபக்தி நாடக கதைக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது. நாடகத்தில் எந்த மாதிரியான வேடத்தில் பாலையா நடித்தாரோ அதே மாதிரியான வேடத்தில் இவரை 1936 இல் வெளியான சதிலீலாவதியில் நடிக்க வைத்தார் மருதாசலம் செட்டியார். எல்லிஸ் ஆர். டங்கன் இந்த படத்தை இயக்கினார். இப்படம் வெற்றிகரமாக ஓடியது. துவக்க காலங்களில் வில்லன் வேடங்களில் முத்திரை பதித்தார். பிற்காலங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் புகழ் பெற்றார். சதிலீலாவதிக்கு பிறகு பாலையா நடித்த படம் இரு சகோதரர்கள். இந்த படத்தையும் எல்லிஸ் ஆர். டங்கனே இயக்கினார். இந்த படத்திலும் பாலையாவின் நடிப்பு பாராட்டப்பட்டது. 1937 ஆண்டு கே. தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதியில் வில்லனாக நடித்திருந்தார். பி.யு. சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரன் மற்றும் பூலோக ரம்பை, ஆரியமாலா, பிருத்திவிராஜன், மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், சாலிவாகனன், பர்மாராணி, மீரா முதலிய படங்களில் நடித்தார். 1946 ஆண்டு பாலையாவின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வருடமாகும். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த சித்ரா படத்தில் பாலையா கதாநாயகனாக நடித்தார். கதாநாயகியாக நடித்தவர் கே.எல்.வி. வசந்தா. இந்த படத்திற்கு பிறகு பாலையா நடித்த படம் வால்மீகி. பொன்னப்ப பாகவதரும் டி.ஆர். ராஜகுமாரியும் இணைந்து நடித்த இப்படத்தில் பாலையா வில்லனாக நடித்தார். பிறகு 1947 ஆண்டு பாலையா மீண்டும் கதாநாயகனாக நடித்த படம் சண்பகவல்லி. இதில் கதாநாயகியாக நடித்தவர் எம்.எஸ். விஜயாள். எம்.ஜி.ஆர். கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரியில் வில்லனாக நடித்தார் பாலையா. இருவரும் போடும் கத்திச்சண்டை படத்தின் சிறப்பு அம்சமாக விளங்கியது. ஜூபிடர் தயாரிப்பான மோகினி என்ற படத்தில் 2 கதாநாயகர்கள். ஒருவர் எம்.ஜி.ஆர். மற்றொருவர் பாலையா. பாலையாவின் ஜோடி மாதுரி தேவி. பிறகு மாரியம்மன், நாட்டியராணி, விஜயகுமாரி, ஏழை படும் பாடு, சந்திரிகா முதலிய படங்களில் நடித்தார். பாலையாவுக்கு நல்ல குரல் வளம் உண்டு. ஆரம்ப காலத்தில் பல படங்களில் சொந்த குரலில் பாடியுள்ளார். பிரசன்னா என்ற மலையாள படத்தில் ஒரு மலையாள பாடலை சொந்த குரலில் பாடினார். அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி மற்றும் ஓர் இரவு படத்திலும் வில்லனாக நடித்தார். தேவரின் தயாரிப்பில் வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் படத்தைத் தொடர்ந்து புதுமை பித்தன், பாக்தாத் திருடன் படங்களில் வில்லன் வேடங்களில் நடித்தார். பி.எஸ். வீரப்பா நம்பியார் போல ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தாமல் தன் உடல் மொழி மற்றும் குரலின் மூலமே நடிப்பில் மிரட்டி விடுவார். மதுரை வீரன் படத்தில் நகைச்சுவை கலந்த வில்லன் வேடத்தில் நடித்தார். சிவாஜி கணேசனுடன் பாகப்பிரிவினை, பாவமன்னிப்பு, பாலும் பழமும், தூக்கு தூக்கி, காத்தவராயன் போன்ற பல படங்களில் நடித்தார். தில்லானா மோகனம்பாள் படத்தில் தவில் வித்துவானாக வெகு சிறப்பாக நடித்திருப்பார். திருவிளையாடல் படத்தில் ஹேமநாத பாகவதராக கம்பீரமாக நடித்திருப்பார். பாமா விஜயம், காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு போன்ற படங்களில் குணசித்திர வேடங்களில் வெகு இயல்பாக நடித்திருந்தார். காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷ் அவர்கள் பாலையாவுக்கு திகில் கதை சொல்லும் காட்சி இன்றும் ரசிக்கக்கூடியது. பாகவதர், சின்னப்பா, எம்.ஜி.ஆர்., சிவாஜி என இருதலைமுறை சூப்பர் ஸ்டார்களுடனும் முக்கிய வேடங்களில் நடித்த டி.எஸ். பாலையா அவர்கள் 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். பாலையா அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள். மகன் பெயர் ரகுபாலையா. அவர் ஜூனியர் பாலையா என்ற பெயரில் பல தமிழ் படங்களில் நடித்து புகழ் பெற்றார். அதேபோல் அவரின் மகள் மனோசித்ராவும் பல தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார். 40 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் வில்லனாக குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை பாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்ற டி.எஸ். பாலையா அவர்கள் ஜூலை 22, 1972 ஆண்டு உடல்நல குறைவால் காலமானார். ஆனால் அவரின் காலத்தை வென்ற கதாபாத்திரங்கள் இன்றும் என்றும் நம்மளோட வாழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டி.எஸ். பாலையா நடிச்ச படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.